ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜாம். ஆப்பிள் 3 பங்கு, கேரட் 2 பங்கு, பீட்ரூட் 1 பங்கு. இந்த அளவுகளில் இட்லி குண்டானில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சது எல்லாமே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நம்ம அரைச்ச எல்லாத்தையும் ஒரு கடாய்க்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஜாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற வேலை பார்க்குற பசங்களுக்கும் குட்டி பசங்களுக்கும் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏபிசி ஜூஸ் டெய்லி குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிட்லாம் டெய்லி. இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும் ஜாமு. அரை லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த ஜாம் செய்ய பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா இதை ஸ்லோவில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா திக்காகிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னே நல்லா கெட்டியாயிரும் நம்ம ஜாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஜாம் ரெடி ஆயிரும். இது நல்லா கெட்டியான பிறகு நான் ஹெல்த்தி ரெசிபிஸ் மட்டுமே அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாம் நல்லா கடாயில் ஓட்டாமல் நல்லா தனியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஜாம் ரெடி. தேங்க்யூ ஆல்.